ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளர்களான என் சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, 10 ஆண்டுகளுக்கு முன்பே நான் இங்கே வந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போதுதான் நான் வருகிறேன். அன்பு தந்தை தாய்ப்போ என்னை பல முறை அழைத்தார். நான் இந்த மன்னார் மறை மாவட்ட எல்லா குருக்களுக்கும் தியானம் கொடுக்க வேண்டும் என்று முக்கியமாக 2 முறை ஏற்பாடெல்லாம் செய்து கடைசியில் நான் வராமல் போய் நிகழ்ந்தது. இப்போதுதான் இங்கே வருகிறேன். அவர் உடல் அளவில் இல்லை, தன் ஆன்மாவில், தன் அன்பில், தன் அக்கறையில் அவர் பிறந்து வளர்ந்த இந்த மறை மாவட்டத்தில், முக்கியமாக இந்த ஊரில், இந்த உறவுகளில், நண்பர்களில் பிரசன்னமாயிருக்கிறார். இன்றைக்கும் கூட மேலிருந்து அவர் பார்க்கிறார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. 1978 ஆண்டு, சரியாக 48 ஆண்டுகளுக்கு முன், நான் அன்பு தந்தை ஜேசாஸ் அவர்களையும் அன்பு தந்தை ராயப்ப அவர்களையும் மதுரை கர்மாத்தூர் கிரைஸ்டால் செமினரியிலே பார்த்தேன். 3 ஆண்டுகள் ஒன்றாக படித்தோம், ஒன்றாக வளர்ந்தோம். அவர் பேரு ஏ ராயப்பு, என் பேரு ஏ ராயப்பன். இனிஷியலும் 2 பேருக்கும் ஒன்று தான். கடைசி பேரினுடைய முடிவு மட்டும்தான் வித்தியாசம். ஒரு நல்ல நண்பர், நீதிமான் என்று சொல்ல வேண்டும். அங்கே இருக்கும்போது இவங்க 2 பேரும் முக்கியமாக நல்லா அருளானந்தர் காலேஜ் டீமில் ஃபுட்பால் பிளேயர். ஜேசுதாஸ் பேக்கில் விளையாடுவார், பாதுகாப்பாளர். நம்முடைய ராயப்பூ ஃப்ரண்ட்டில், லெஃப்டில் அவர் ஃபுட்பாலை, கால் பந்தை தட்டி சென்றார் என்றால் இவருடைய காலில் ரக்கை முளைத்திருக்கிறதா என்று அந்த காலத்திலே நாங்கள் எல்லாரும் வியப்போம். எ பிரதர் வித் எ விங்டு ஃபீட் என்று ஆங்கிலத்திலே சொல்வோம். தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டிருந்தார் நம்முடைய ராயப்போ. அண்மையில் நான் நம்முடைய சகோதரி நோயலுக்கு அனுப்பினேன். நாங்கள் படித்து முடியும் போது 1981 ஆண்டு மார்ச் மாதம் 31 ராயப்பூ எனக்கு அடையாளமாக ஒரு சில வார்த்தைகள் எழுதி என்று நான் கேட்டேன். அப்போது அவர் எழுதினார், ஒரு இறைவாக்கு போல எதிர்காலத்தில் நான் ஆயர் ஆவேன் என்று நினைத்தாரோ என்னவோ, நீ பெரிய நிலைக்கு வருவாய், அதற்காக நான் வேண்டுகிறேன், என்னை நினைவுக்குள் என்று எழுதினார். இன்னும் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். 1981 அவர் எழுதியதை வைத்திருக்கிறேன். 2-3 முறை என்னை பெங்களூர் குருமடத்திலே பார்த்தார். ஆயரான பிறகு என்னுடைய அன்பு அண்ணன் என்று சொல்ல வேண்டும், தந்தை ஜேசுதாஸ் 2 முறை என்னுடைய இல்லத்திலே இருந்து பார்த்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னவென்று கேட்டால், நான் ஆயரான பிறகு 1 வருஷம் அவர் இருந்தும் நான் பார்க்க முடியவில்லை. ஆயர் பட்டத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். கொரோனா கொள்ளை நோயினால் வர முடியவில்லை. இருந்தாலும் வீட்டில் இருந்து மகிழ்கிறார் என்றுதான் நான் சொல்வேன். என்னுடைய அப்பா 15 வயதில் இறந்தார்கள். அம்மா திருத்தொண்டராவதற்கு 1 மாதத்துக்கு முன்னாடி இறந்தார்கள். அவர்களும் கூட விண்ணில் இருந்துதான் என்னை பார்க்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவர் பிறந்த இந்த ஊருக்கு இப்படி ஒரு சகோதரனை, நண்பனை, தோழனை இறைவா நீ கொடுத்தாயே, உமக்கு நன்றி கூறுகிறேன்
என்று சொல்லவும் நான் வந்தேன். இன்றைக்கு நான் இலங்கைக்கு வந்த என்னுடைய தலையாய நோக்கம் இந்த ஊருக்கு வந்து இங்கே திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்பதுதானே தவிர வேறு எந்த நோக்கமும் அல்ல. அதோடு சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரன் ஜேஸ்தாஸை பார்க்க வேண்டும் என்று இரண்டாவது நோக்கம். பிறகுதான் மற்றதெல்லாம். இறைவா, உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எங்களை விட்டு அவரை பிரித்தது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது, உண்மைதான். ஆனால் அதை விட அதிகமாக இப்படி ஒரு நல்ல மனிதரை எங்களுக்காக கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு திருப்பலிக்கும் அர்த்தம் யூகரிஸ்ட் என்றால் நன்றி தான். நன்றி ஆண்டவரே அவருக்காக. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், இந்த ஊரை ஆசீர்வதியும், ஆறுதலையும் காப்பாற்றும் என்று உங்களுக்கு ஆறுதல் அளிக்க இறைவனிடம் வேண்டுகிறேன். நான் நோயாளிகிட்ட பேசும்போது சொன்னேன், கவலைப்படாதம்மா, இந்தியாவில் உனக்கு ஒரு பிஷப் தாய் மாமன் இருக்கிறாருன்னு நினைச்சு நீ நல்ல விதமாக வாழ வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன். அதற்கு பிறகு பல முறை பேசும்போது, நீங்கள் எல்லாரும் என்னுடைய உறவுகள், ஆண்டவரோடு நீங்கள் வளர, அவரில் மகிழ இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த பங்கையும் பங்கு தந்தையும் அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரர்களையும் எல்லாரும் நாம் இருப்பதே மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கத்தான், ஆறுதல் கொடுக்கத்தான். நம்முடைய பிரசன்னம், நான் அடிக்கடி எழுதுவேன், இப்போ கூட சில பேர் ஏதாவது எழுத சொல்றாங்க. எபேசியருக்கு எழுதி திரும்ப 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீங்களோ கடவுளின் கைவேலைப்பாடு, you are the masterpiece of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நல்லது செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been created in the Lord Jesus to do good. இந்தியாவில் நான் அடிக்கடி சொல்வேன், மறைமாவட்டத்தில் சொல்வேன், எல்லாருக்கும் அழகாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. அழகாக இருக்கணுமா? என்ன தெரியுமா? மாணவர்களுக்கு நான் சொல்வேன், learn something new every day. ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வேன். இன்னொன்று, ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒரு நல்லது செய்யுங்கள் என்று சொல்வேன். உடன்பிறப்புகளுக்கு, பெற்றோருக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு நல்லது செஞ்சா கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும், அழகா இருக்கும். நம்ம இன்னொன்று நல்லது செஞ்சா நல்லா இருக்கும், அழகா இருக்கும் என்று நான் சொல்வேன். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் எரேமியா இறைவாக்கினர் வழியாக இறைவன் சொல்லுகிறார். அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த பாரு, இந்த கச்சையை போய் அங்கே புதைத்து வை. கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தா அந்த கச்சை எப்படி இருக்கு? சுக்கு நூறாக கிழிந்து போகிறது. என்னுடைய கட்டளைகளின்படி நீங்கள் நடங்கள், இல்லாவிட்டால் அழிந்து போவீர்கள் என்று உணர்த்துவதற்காக ஆண்டவர் எரேமியா வழியாக சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே, பச்சை மரத்துக்கே எப்படி என்றால் பட்டை மரத்துக்கு என்ன ஆகும்? எங்கள் அன்பு தந்தையை திடீரென்று எடுத்துக்கொண்டீரே, நாங்களும் எப்போது வேண்டுமானாலும் சாகலாம். நீர் எங்களுக்கு அறிவுறுத்துவது என் வார்த்தையின்படி நடங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்லுவதாக இந்த இறைவாக்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை. இந்த நற்செய்தியில் பார்த்தோம், 2 உண்மைகள் முக்கியமாக ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 13 சொல்றாரு. ரொம்ப அருமையான உண்மைகள். மனம் ஒடிந்து போக வேண்டாம். எத்தனையோ சிறு பிள்ளைகளை பார்க்கிறேன், இந்த போசுதவி செய்கிற பிள்ளைகள், மற்ற இளம் பெண்கள் எல்லாரையும் பார்க்கிறேன். நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை. நம்ம இந்த சாதாரணமாக இந்த ஊரில் இருக்கிறோம். ஒரு கடினமான கொடூரமான கடந்த காலத்தை தாண்டி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம நம்பிக்கை இழக்க நேரிடும். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், கடுகு மணியை பாருங்கள், அது சிறு விதைதான், ஆனால் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கிறதே. உன்னால் நான் நிறைய செய்வேன் என்று நம்பிக்கை கொடுக்கிறேன்.
நாம் தான் அந்த கடுகு மணி. ஒரு பெண் கொஞ்சம் புளிப்பு மாவை 3 மரக்கா, ஒரு 30 லிட்டர் இருக்கும், இன்னும் அதிகமா இருக்கும், 3 மரக்கா மாவுல அதை சேர்க்கும் போது மாவு முழுவதும் புளிப்பு இருக்கிறது. நம்முடைய எளிமையால், கருணையால், அன்பால், அக்கறையால் எல்லாரையும் உருமாற்றி நல்லவர்களாக ஆக்க முடியும் என்று ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்கிறார். ஆண்டவரே, கடுகு மணியாய் எங்கள் இந்த ஊர் இருக்கலாம், நாங்கள் இருக்கலாம், புளிப்பு மாவாய் இருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் வளரச் செய்யும், வளரச் செய்வீர், உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரையும் நல்ல விதமாக செயல்பட செய்வோம், அந்த புளிப்பு மாவை போல என்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்பிக்கையும் கொடுப்பதாக எடுத்துக்கொள்வோம். மீண்டுமாக இந்த ஊருக்கு என் அன்பு நண்பர், சகோதரர், தாய்மொழி பெற்ற இந்த ஊருக்கு, அவருடைய அன்பால் வளர்ந்தவங்களுக்கு, அவரை அன்பால் வளர்த்தவர்களுக்கு என் இதயமான நன்றியை தெரிவிக்கிறேன். இறைவன் உங்கள் எல்லாருக்கும் ஆறுதல் அளிப்பாராக, நம்பிக்கை அளிப்பாராக, இன்னும் வளமையாக வாழச் செய்வாராக, எல்லாற்றோட முக்கியமாக ஒன்றாயிருக்க செய்வாராக, மகிழ்ச்சியாயிருக்க செய்வாராக, ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க செய்வாராக. நித்திய இளைப்பாற்றியை என் சகோதரர் நாயகவுக்கு அழித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா ஒளி அவர் மேல் ஒளிரக் கடவுளே. ஆமென்.